வனவாசியில முதல் முறையா ஒரு சிஏ பட்டய படிப்பு முடிச்சு இன்னைக்கு பேரு புகழோடு இருக்கிற கண்ணன் அவர்கள் மற்றும் இங்கு முதல் மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகனை சாந்தோடனை கேட்டதுக்கு தாய்ங்கிறத அவங்க பார்க்கறதுக்கு நிறைய பேர் டீச்சர்ஸே எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக கர்மவீரர் காமராஜர், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மவீரர் காமராஜரை பொறுத்த வரைக்கும் கல்வி கண் திறந்த அவர் நாள் இன்னைக்கு கொண்டாடுவாங்க. என்னன்னா அதுக்கு ஒருத்தர் மாதிரியே ஒவ்வொரு ஆண்டும் கல்வியில சிறந்த மதிப்பெண் எடுத்தவங்க மற்றும் மேற்படிப்பிலையும் சிறந்த மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக அவங்களுக்கு இந்த வருஷம் எல்லாத்துக்கும் மெடல் கொடுத்து ஷீல்டு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறதுனால இதை கேட்டுட்டு இருக்கிற இன்னும் நம்மளுடைய பசங்களும் நல்ல நிறைய மதிப்பெண்கள் பெற்று நமக்கும் இது மாதிரி ஒரு பரிசு வாங்கணுங்கிற எண்ணத்தை ஊக்குவிக்கிறதுக்கோசரம் எதுவும் ஒரு முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு வரல, ஏன்னா எலிபடிட்டு வரல. அதனால என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் சார் அவர்களை தொடர்ச்சி அன்புடன் கேட்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தது மதிப்பிற்குரிய ஆசிரியர் கலைச்செல்வன் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர், கர்ம வீரர், கிங் மேக்கர், தமிழகத்தினுடைய 3 முறை முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினராக பல முறை, எம்பியாக பல முறை, தனக்கென வாழாமல் நாட்டுக்காக தன் தாய் நாடு இந்திய நாடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக திருமணம் எதுவும் செய்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்திற்கு என்று எதுவும் பாராமல் தேசம் 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 என்று பாரத தேசத்திற்காகவே பாடுபட்ட மாபெரும் தலைவர். அந்த ஒப்பற்ற தலைவருடைய 122வது பிறந்தநாள் விழா ஆரம்பத்தில் பல்வேறு அமைப்புகள் கொண்டாடினாலும் நம்முடைய பத்திரம் சேகர் அவர்கள் கடந்த 10-15 நாட்களாக தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அவ்வப்போது நாங்கள் அந்த பக்கம் போகும்போது பார்ப்போம். அந்த ஆபீஸில் உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன சேகர் அப்படிப்பேன், ஒன்றும் இல்லை சார், சும்மா சும்மா அப்படிப்பாரு. எதையுமே சொல்ல மாட்டாரு. அனைத்து வேலைகளையுமே அவரே செய்து முடிச்சிருவாரு. இறுதியாக தான் எங்ககிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி தலைவருக்கு ஒரு நிகழ்ச்சி கொண்டாடலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் நானும் வெற்றி வேலை செங்கோட்டு வேலை தான் சேர்ந்து எங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளை நாங்களும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம். அது எந்த